கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த 17 வயது சிறுமியின் தாயார் சதாசிவம் நகர் காவல் நிலையத்தில் பாஜக மூத்த தலைவரும் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பா மீது புகார் ஒன்றை அளித்தார். அதில் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வழக்கு ஒன்று தொடர்பாக உதவி கேட்டு தனது 17 வயது சிறுமியுடன் எடியூரப்பாவை காணச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது தனது மகளிடம் எடியூரப்பா அத்துமீறியதாகவும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் புகார் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எடியூரப்பா மீது போக்சோ பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த புகார் தொடர்பாக எடியூரப்பா தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படவில்லை. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பாலியல் குற்றச்சாட்டில் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சிக்கியிருக்கும் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது.